பெருந்தலைவர் காமராஜர் கண்ட கனவையெல்லாம் நனவாக்கி திட்டங்களை தீட்டியவர் தலைவர் ராஜீவ்காந்தி அவர்கள். இந்த மண்ணில தன்னுயிரை நீத்தார். இந்த மண்ணுக்கு மிகப்பெரிய அவமானம் எது என்றால் அதுதான். வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம் என்று சொல்லுகின்ற மண்ணில தமிழ் மக்களை நம்பி வந்த இடத்தில் இப்படிப்பட்ட ஒரு அவமானம், தேச அவமானம் ஏற்பட்டு விட்டது. இன்னும் அந்த தலைகுனைவு போகவில்லை. ஆகவே அந்த அடிப்படையில் தான் அவருடைய பிறந்த நாளில் இந்த நிதி, கல்வி நிதியை நாம் தர வேண்டும், கல்வி உதவித்தொகையை அளிக்க வேண்டும் என்று இதை தேர்ந்தெடுத்தோம். விஞ்ஞான யுக புரட்சியின் நாயகன். இன்று டெக்னாலஜி வளர்ந்திருக்கிறது, விஞ்ஞானம் மிகப்பெரிய வளர்ச்சியில் ஏற்பட்டு இருக்கிறது, விஞ்ஞான யுக புரட்சி நடந்து கொண்டு இருக்கிறது என்றால் அதற்கு முதன்மையான காரணம் தலைவர் ராஜீவ்காந்தி அவர்கள். அதே போன்று இந்த தேசத்தின் ஆன்மாவாக விளங்கி கொண்டிருக்கின்ற கிராமங்கள், ஊராட்சியில நல்ல ஒரு ஆட்சியில் இருக்கின்ற பொழுது மகாத்மா காந்தி அவர்கள் சொன்னார், கிராமங்கள் தான் இந்தியாவின் ஆத்மா என்று சொன்னார். அப்படி இந்தியாவில் இருக்கின்ற கிராமங்களிலெல்லாம் எப்படி உள்ளாட்சி அமைப்புகள் இருக்க வேண்டும் என்று பஞ்சாயத்து ராஜ் திட்டத்தை தீட்டி வந்து கடைசியில் இருக்கின்ற மனிதனுக்கும் அதிகாரம் கிடைக்க வேண்டும் என்று குப்பனும் சுப்பனும் பச்சை பேனாவில் கையெழுத்திடுவான் என்ற உரிமையை பெற்றுத்தந்த தலைவர் நம்முடைய தலைவர் ராஜீவ்காந்தி அவர்கள். பெண்களுக்கு இடஒதுக்கீடு, கிராமங்களில் உள்ளாட்சியில் மட்டும் அவருடைய பணி இல்லை, அவருடைய பணி தொடர்ந்து கொண்டே இருந்தது. நகரபாலிகா என்று நகரங்களிலும் அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தினார். அப்படிப்பட்ட மிகப்பெரிய தலைவராக, இந்த உலகமே வியக்க வைக்கின்ற தலைவராக அவர் திகழ்ந்தார். ஆகையால் தான் உலக நாடுகள், எல்லா நாடுகளும் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய சதி திட்டத்தை தீட்டி அவரை கொன்றுவிட்டார்கள். ஆகவே இந்த தேசம் பார்த்து கொண்டிருக்கிறது, யார் யார் என்னென்ன தவறு செய்தார்களோ, யார் யார் அவரை வீழ்த்தினார்களோ, அந்த நாடுகள் எல்லாம் இன்று எவ்வளவு சிரமப்பட்டு இருக்கிறது என்பதை நாம் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பெரியவர்கள் சொல்லுவார்கள், இந்த கைக்கு கொடுப்பது அந்த கைக்கு தெரியக்கூடாது என்று. அந்த வகையில் தான் இந்த கல்வி கடனாகட்டும், மருத்துவ உதவி திட்டங்களாகட்டும், யாருக்கும் தெரியாமல், எந்த விளம்பரமும் இல்லாமல் காங்கிரஸ் கமிட்டியுடைய அறக்கட்டளை தொடர்ந்து அதை கொடுத்து வருகிறது. ஆனால் இன்று 80வது பிறந்த நாளில் தலைவர் ராஜீவ்காந்தியுடைய இந்த பிறந்த நாளில் கொண்டாடும் விதமாக இந்த கல்வி அறக்கட்டளையின் மூலமாக, பெருந்தலைவர் காமராஜர் ஏற்படுத்திய அறக்கட்டளையின் மூலமாக கல்வித் தொகையை நாம் கொடுக்க வேண்டும் என்று முடிவு செய்திருக்கிறோம். ஆகவே பயனாளிகள் எல்லாம் வருடம் நம்முடைய கட்சி தோழர்களை அணுகி, உங்களுக்கு என்ன வேண்டுமோ செய்வதற்கு நம்முடைய எம்ஜிஆராக அமர்ந்திருக்கும் மன்னன் சுதர்சனன் ஆட்சியப்பன் இருக்கிறார், உங்களுக்கு எவ்வளவு வேண்டுமானாலும் வழங்குவதற்கு தயாராக இருக்கிறார். கல்விதான் இந்த நாட்டினுடைய தலைமுறையை தலைநிமிரை செய்யும். ஆகவே கல்விக்காகத்தான் நாம் எவ்வளவு வேண்டுமானாலும் செய்ய வேண்டும் என்று என்னுடைய கருத்து, அதே கருத்து அவருக்கும். அந்த அடிப்படையில் தான் இந்த திட்டங்களை தீட்டி இன்று இந்த கல்வி உதவிகளை நாம் வழங்கி வருகிறோம்.